ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பதால் தானே இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டது. அப்புறம் என்ன, நீ தான் அதிர்ஷ்டசாலின்னு தெரிஞ்சிருச்சுல. இனி எல்லாமே மிக சிறப்பாக அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நாளை விடியல் உனக்கான மகிழ்ச்சிகரமான, நீ நினைச்சதை நடத்தி தரப்போற மங்களகரமான விடியலாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. ஒரு சில மனிதர்கள் அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பெரிய பெரிய தத்துவங்களையும் பெரிய பெரிய வாதங்களையும் வைத்து தான் தான் நல்லவன், தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசி விவாதம் செய்து மற்றவர்களை ஏளனம் செய்து கொண்டு தன்னைத்தானே புகழ்பவர்களாக, பொல்லாத பொய்யர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களையும் பொய்யான மனிதர்களையும் தான் உன் வாழ்க்கையில் நான் விலக்கி வைக்க போகிறேன். அதனால் நாளையிலேருந்து உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நீ அதை பற்றி பெருசாக யோசிக்காத. உனக்கு சம்மந்தமில்லாத, உனக்கு சங்கடத்தை தரக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால் இனிமேல் நீ கோபப்படவோ வருத்த வேண்டிய அவசியமோ இருக்காது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கெட்டதும் அல்ல, உனக்கு சுற்றி இருக்கிறவங்க செய்கிறது எல்லாமே நல்லதும் அல்ல என்பதை புரிந்துகொள். இந்த உலகத்தில் எல்லாமே சரியானதும் கிடையாது, எல்லா மனிதர்களும் சரியானவர்களும் இல்லை என்கிற இந்த உலகத்தின் நிதர்சன உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே யார் கெட்டது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த உலகத்தில் நல்லதை விட கெட்டது தான் நிறைய இருக்குது. நல்ல மனிதர்களை விட கெட்டவர்கள் தான் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக ஓ வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் எப்படி நல்லபடியாக இருக்க முடியும்? அதனால தான் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாறி மாறி வருது. இது எல்லாத்தையும் சரி செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த கலிகால உலகத்தில் நீ வாழும் வாழ்க்கையே ஒரு போர்க்களம் போல தான் இருக்குது. வாழ்க்கைங்கிற இந்த போர்க்களத்தில் நல்ல பலமானவர்களோ வேகமாக ஓடுறவங்களோ வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு மனிதன் தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும்னு நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் எப்போதும் தைரியமாக துணிவாக இரு. எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பார்க்கும்போது இதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு தான் ஆரம்பத்தில் தோணும். ஆனால் நம்ம செஞ்சுதான் ஆகணுன்ற கட்டாயத்தோடு நீ செய்யும்போது உன் மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தைரியமும் வரும்போது சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட சத்தியமாக சாத்தியமாகி முடிந்து விடும் என் செல்லமே. எந்த ஒரு செயலையும் நீ முழு மனசோட செய்றியாங்கிறத தான் நான் பார்ப்பேன். எந்த விஷயத்தையும் கவனத்தோட சரியாக ஈடுபாட்டோடு நீ செய்யும்போது முழு மனசோடு நீ செய்கிற எல்லா வேலைகளும் நிச்சயம் வெற்றியை மட்டுமே உனக்கு தரும். இதனால் வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் சரி, இன்னையிலிருந்து நீ செய்யக்கூடிய காரியங்களை கவனமாக செய்ய ஆரம்பி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் சிறப்பாகவும் சுலபமாகவும் அமையும்னு காத்திருக்காதே. எந்த விஷயம் எப்படி அமையுதோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிடு. நீ அப்புறமா சிரிச்சுக்கலாம், அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம், அப்புறமா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் நினச்சினா அதுக்கு உனக்கு நேரம் இல்லாமலே போய்விடும். நீ காத்திருந்தாலும் நேரமும் காலமும் வயசும் ஆயுளும் உனக்காக காத்திருக்காது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல விஷயங்களை ரசித்து சந்தோஷமாக அனுபவித்து வாழப்பகு. உடலில் ஏற்பட்டும் காயத்தின் வலியை கூட பொறுத்து கொள்ளும் மனிதர்களால் ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தையின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனை நீ 4 அடி அடித்து கூட அடிச்சிரு, ஆனால் யார் மனசும் கஷ்டப்படும்படி தீ போன்ற சொல்லால் யாரையும் தாக்கி பேசிவிட வேண்டாம். ஒருத்தரை பற்றி நீ திட்டுறதுக்கு முன்பாக, ஒருத்தரை குறை சொல்வதற்கு முன்பாக, ஒருவரை கடுமையாக பேசுவதற்கு முன்பாக அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ பாட்டுக்க எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டீன்னா அப்புறம் அவங்க மனசு வருத்தப்பட்டதையும் அந்த காயத்தையும் உன்னால் சரி செய்ய முடியாது என் செல்லவே. அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறமா உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ பேசின பேச்சால் வந்த காயங்கள் அவங்க மனசை ஒருபோதும் மறைய விடாது. அதனால்
நீ யார்கிட்டையும் பேசிட்டு அப்புறமா காயத்துக்கு மருந்து போடுறேன்னு ஆறுதல் சொல்லாம ஆரம்பத்திலேயே அளவான வார்த்தைகளை யோசிச்சு பேச பழகு. என்ன பேசினா என்ன ஆகும்னு யோசிக்காம அவசரப்பட்டு எதையும் பேசவோ செயல்படவோ வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் கவனமாக யோசிச்சு பின்விளைவுகள் என்னாகும் நினச்சிக்கிட்டே செய்யும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கமாக யோசிச்சு முடிவெடுத்து கவன காலத்தில் இறங்கும் போது உனக்கான வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அவசரப்பட்டு செய்யறதும் பயந்துகிட்டே செய்யறதும் பதட்டப்படும் போதும் தான் காரியங்கள் தப்பா போகுமே தவிர நீ பொறுமையா நிதானமா கவனமா செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசித்து செயல்படு. பின்விளைவுகளை யோசிக்காம அவசரமாக செயல்படுவதும் அல்லது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு விளைவுகளை யோசிச்சுக்கிட்டே செயல்படாமல் காலம் தாழ்த்துவதும் ரெண்டுமே பிரச்சனைக்குரிய விஷயம்தான். இது ரெண்டு வந்தாலும் எப்போதுமே தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை எடுத்து சிறப்பாக உன்னுடைய திறமையை பயன்படுத்தி வேலை செய்ய பழகு. பெரும்பாலும் பல சமயங்கள்ல உன் பிரச்சனைகளுக்கு வேறு யாரும் காரணமல்ல, பெரும்பாலும் நீயே காரணமாக இருக்கிறாய். அதனாலதான் இனிமேலாவது உன் மூலமா உன் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு கவனமாக இருக்க சொல்கிறேன். அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவனும் தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்பவனும் என்னிடமிருந்து அதற்கான தண்டனையை அவன் வாழும் இந்த காலத்திலேயே நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நீ எப்போதும் யாருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட துரோகம் செய்து விடாதே என் செல்லமே. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் அதற்கான பலனை இரட்டிப்பாக கொடுப்பதற்கு பெயர்தான் கர்மா. நீ எப்போதும் நல்ல செயல்களையும் நன்மைகளையும் செஞ்சு கர்மாக்களை நல்லபடியா வச்சுக்கோ. தவறுகளும் தீமைகளும் ஏமாற்றத்தையும் கொடுத்து தப்பான கர்ம வினைகளை சேர்த்து வைத்து கொள்ளாதே. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய மதிப்பு தெரிஞ்சவங்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன்கிட்ட நல்லா பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. தேவைக்காகவும் சந்தர்ப்பத்துக்காகவும் மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்ள உன்னை தேடி வருபவர்களை நீ உன் வாழ்விலிருந்து தூரமாக தூக்கி எறிஞ்சிடு. பொது இடத்துல மற்றவங்க முன்னிலையில உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும் உன்னை கேலி செய்து சிரிப்பவர்களையும் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாற்றுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து இப்போதே ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. நம்ம சகோதர சகோதரி, நம்ம கூட பிறந்த நட்பு, நம்ம உறவு, நம்ம சொந்தம்னு உன்னை கேலி செய்கிறவங்கள நீ பொறுத்து பொறுத்து போகும்போது அவங்க இன்னும் அதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போதும் உன் தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்தாலும் சரி, உன்னை தாழ்த்தி பேசினாலும் சரி, கேலி கிண்டல் செஞ்சாலும் சரி, அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்விலிருந்து நீ ஒதுக்கி வைக்கும்போது தான் உன வாழ்க்கையில நல்லது நடக்க முடியும். இந்த சமூகத்தில் உன்னுடைய செயல்களை யார் நிராகரித்தாலும் அல்லது உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் அதை கண்டு மனசு உடைஞ்சு போகாதே. யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் கண் முன்பாகவே உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு எடுத்துட்டு போவேன். உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி அடைய செய்து அவர்கள் தோற்று போகும்படியும் அவர்கள் உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படியும் உன் வீட்டு வாசல்ல உனக்காக காத்திருக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. எப்போதும் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். இப்போதைய சூழ்நிலை அனைத்தும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் போறேன். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்து நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.